கடமை இல்ல. யாகையும் அல்லாவுடைய திருநாமம் தானே. உங்களை ஞாபகம் ஊட்டுறதுக்காக வேண்டி கேட்டணும். யாரு அதாவது இதையும் வித்தியாசமா எடுத்துக்கிறாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காக. அப்ப யாக்கையுமே நித்திய உயிருள்ளவன். அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. அதை நான் ஒப்புக்கொண்டுட்டேன்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துல ஓதுன அற்புதமான துவா. இந்த துவாவை நாம துவாவாகவும் கேட்கலாம், திக்ராவும் ஓதலாம். நாம இப்ப ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மாதிரி திடுக்கமா இருக்கு, கவலையா இருக்கு, லொஹருடைய வக்து வந்துருச்சுன்னு வைங்களேன். வக்து வந்துருச்சு, வீட்டுக்கு போறதுக்குள்ள போயிருவோமா என்னன்னு தெரியலையே ஒரு பதட்டம் வரும். கலாவைட்டா என்ன செய்யணும், ஒரு பதட்டம் வரும்போது யாக்கையும் நம்ம ஓடும் போது நல்லா தெரியும் அந்த நேரம் நமக்கு அகுன்ற பறக்கத்தாக்கி போடும். கண்கண்ட உண்மைகள். அந்த வக்து நம்மகிட்ட தவறாது. நம்ம போயிட்டோம், வக்த கணக்கு பண்ணிதான் எங்கேயுமே போகணும். அதை ஒரு சிலர் நம்ம செய்யறது இல்ல. என்ன செய்ய போனேன், தொழுவா முடிஞ்சிச்சு, அதனால கலாவாயிடுச்சு, சேர்த்து கட்டிக்கிறோம். எல்லாம் எல்லாம் பாத்துக்கலாம்ல. அவன் எல்லாம் இறக்கமுள்ளவன், எல்லாம் இறக்கமுள்ளவன். அவன் இறக்கம் எது வரைக்கும்? அளவற்ற அருளாளன். இந்த துனியாவுல இருக்கும் வரையும் தான் அளவற்ற அருளாளன். நம்ம உடம்பு அவன் கொடுத்த ரூஹு, நம்ம இந்த பஞ்சபூதம்ங்கிற அந்த ரூஹுல இருந்து நம்ம பிரிஞ்ச உடனே அவனுடைய பிடி பாதுகாப்பு கடினமாக இருக்கும். இறக்க இருக்காது அவன்கிட்ட. நிகரற்ற அன்புடையோன். அருகமர் ராகிமின்னு ஓதுறோம் இல்லையா, நிகரற்ற அன்புடையோன். நிகரற்ற அன்புடையோன் எப்ப? மறுமையில அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அவனுடைய நிகரற்ற அன்பு கிடைக்கும். அந்த அன்பு பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு தெர்றதுக்கு தான் இந்த யாகையும் ஓதுறது.